Hi friends, welcome to my channel Divine Vibes. இந்த Divine Vibesல after such a long time இன்றைக்கி வீடியோ போடுறோம். இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். இதில் Divine Vibesல பலதரப்பட்ட விஷயங்கள், டிவைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் ப்ராடக்ட்டும் மற்றதும் சேல்ஸ் ஆகும். இப்போ இது ஜெய்ப்பூர் ப்ராடக்ட்டு. பூஜைக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் ஃபார் சேலுக்காக போட்டிருக்கோம். இந்த சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பொருள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதனுடைய ரேட்டு, வெயிட்டு, கெப்பாசிட்டி எல்லாமே சொல்கிறோம். நாமினல் ப்ரைஸு ரீசனபிள் ரேட்டில் தான். ஹெவி வெயிட்டு கேஜி ரேட்டில் தான், கேஜி பிரகாரம் வெயிட்டு டிஃபர் பிரகாரம் ப்ரைஸு வேரி ஆகும். இது கும்பா நம்ம பூஜை அறையில் வைத்து சாமி கும்பிட்றதுக்கான பெர்மனண்ட்டான கும்பாவும், இந்த மயில் வைத்தது பூஜை அறைக்கு உருளி அது மாதிரி பூ வச்சுக்கலாம். இது இருக்கிற விளக்கு, இது பாவை விளக்கு. பாவை விளக்கெல்லாம் ரொம்ப அழகாகவும் விசேஷமாகவும் இருக்கும். பூஜை அறையில் நம்ம 2 பக்கமும் வைக்கிறதுக்கு இது ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான். 2 பக்கமும் கிளி இருக்குது. இந்த பாவை விளக்கு நின்றுட்டு இருக்கிற மாதிரி கிளி இருக்குது. ஃபுல் வியூ, ஃபுல் ஸ்ட்ரக்சர் இதில் காமிச்சிருக்கோம். 2 விளக்கு ஜோடியாகவும் வாங்கிக்கலாம். அடுத்தது குபேரருடைய சிலை இருக்குது. லக்ஷ்மி குபேரர் தன்னுடைய துணைவியாரையோடையும் இருக்கிற மாதிரியான இது பூஜைக்கு விசேஷமாக பூஜைகள் பண்ணுறப்ப இதை பூஜை அறையில் வைத்து நம்ம பூஜை பண்ணலாம். இது 2 பக்கமும் நம்ம பாவை விளக்கு ஏற்றலாம், இல்லை விளக்கும் ஏற்றி அர்ச்சனை பண்ணி பூவெல்லாம் போட்டு லக்ஷ்மி குபேரருடைய அருள் கிடைப்பதற்கு, செல்வம் பெறுகிறதுக்கு இந்த பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி பூஜைகள் நிறைய பண்ணுறப்ப லக்ஷ்மியோட கடாட்சமும் செல்வ செழிப்பும் வீட்டில் வறுமை இல்லாமல் செல்வம் எப்பயுமே நிலைத்து நிற்பதற்கு அருள் கிடைக்குங்கிறது நம்பப்படுது. அதனால் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறதன் மூலமாக வீட்டில் ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கும். அதனால் நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம பூஜை விளக்கேற்றினா போதும். அதில் கொஞ்சம் அலங்காரமாக செய்யணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி விளக்கெல்லாம் இப்போ வாங்குகிறாங்க. ஸோ இது நல்ல விநாயகருடைய சிலையில் விளக்கு எண்ணெய் கொள்ளளவு நல்ல நிறைய எண்ணெய் ஏற்றிக்கிற மாதிரி இருக்குது, ஊற்றுற மாதிரி இருக்குது. இது இந்த கும்பா தனித்தனியாக தேங்காய், அந்த மாயலை இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு நல்லா தனியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த இதில் அப்படி கிடையாது. இந்த சொம்பை சுற்றிலும் விநாயகரும் லக்ஷ்மியும் இருக்குது. இதில் நம்ம தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு தினமும் மாற்றி பூவெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்கிறப்போ, கும்பத்தில் வழிபாடு செய்கிறப்ப அதுவும் ஒரு வகையான தெய்வ கடாட்சம்தான். அதுக்காக இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கலாம். அதனால தான் நாங்கள் இந்த டிவைன் வைப்ஸில் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போது எல்லாமே வராகி சாமி கும்பிட்றது ரொம்ப மக்களிடம் எதிரிகள் தொல்லை நீங்குவதற்கெல்லாம் வராகி அம்மனுடைய வழிபாடு இப்போ வெற்றி கிடைப்பதற்கும் கஷ்டங்கள் நீங்குவதற்கும் வராகி அம்மனுடைய வழிபாடு இப்போ வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. கோயிலுக்கும் போகிறாங்க, வராகி அம்மன் கோவிலுக்கும் போடுறாங்க. வீட்டில் பூஜை தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி நாட்களெல்லாம், அமாவாசை, பௌர்ணமி நாட்களெல்லாம் இந்த மாதிரி வராகி அம்மன் வழிபாடு மகத்துவமாக இருக்குது. அது அதே மாதிரி கோமாதா யானை மேலே விளக்கு ஏற்றுறது வாழ்க்கை உயரும், தரம் உயரும்னு
நம்பப்படுறதுனால தான் அந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க. கோமாதா வந்து பசுவோட கன்று இருக்கிறது வீட்டில் வைப்பது வழக்கம். அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து நல்லது நடக்கும். சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து கிளி விளக்கு, பெல் இருக்குது, கிளி விளக்கு. இது வந்து ஒரு டெக்கரேட்டிவாக ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஹாலில் கூட நம்ம ஏற்றுறதா இருந்தால் அந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்கலாம். பசுவும் கன்றும் இருக்கிற கோமாதாவை நம்ம எப்பயுமே தெய்வத்துக்கு நோக்கி அதை வீட்டில் வைத்துக்கலாம். அந்த தெய்வத்தை நோக்கி இருக்கிற மாதிரி அமைப்பு வைத்துக்கொண்டு அந்த வராகிக்கு எதிர்த்தாப்புல இந்த மாதிரி வந்து கோமாதா சிலையை வைத்துக்கலாம். வராகியோடைய சிலை வந்து ஒரு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. அதனுடைய ரேட்டு வந்து இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுறப்ப நாங்கள் ரேட்டு இதெல்லாம் சொல்கிறோங்க. கொரியர் சார்ஜஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணித்தரோம். இந்த சேனலில் இன்னுமே வர்ற ப்ராடக்ட்டும் சரி, மற்ற பொருட்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இன்னொன்று வந்து இந்த குபேர லிங்கம் வந்து இருக்குது. இதுவும் வந்து வீட்டில் வந்து நல்ல செழிப்பு வருவதற்காக வீட்டில் எல்லாருமே இப்போ வைக்கிறாங்க. வாழ்க்கை உயர்வதற்காக இந்த பீடமும் வைக்கிறாங்க. இதுக்கு வந்து சக்தி அதிகம் அப்படிங்கிறதுனால இது ஒரு 3 ரேஞ்சில் இருக்குது. வராகி வந்து தனியாகவும், இது வந்து சிலையோட அந்த இதுவும் இருக்குது. அதனால் திருவாசியோடையும் இருக்குது. இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இப்போ பூஜையில் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுனால, இந்த பீடம் வைக்கிறதுனால ரொம்ப சிறப்பு. சக்திகள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ஸ் வந்து வீட்டில் அதிகரிக்கும். இதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு, பூவெல்லாம் வச்சு யானை மேலேயும் விளக்கேற்றலாம், கிளி விளக்கேற்றலாம். இது மாதிரி வெரைட்டியாக இருக்கிறத நம்ம எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஷோ பீஸும் இருக்குது. மாட்டு வண்டி இதெல்லாம் ஷோ பீஸு. சின்ன மாட்டு வண்டி எல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. இது வந்து கார் நல்ல ஒரிஜினல் கார் மாதிரியே நல்ல காத்திரமாக வெயிட்டாக 1 kg வெயிட்டில் இருக்குது. அந்த மாட்டு வண்டியும் 1 கிலோ வெயிட்டு. இது வந்து ஷோகேஸ் பீஸு. இதுவும் பிடிச்சிருந்தா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் வித்தியாசமான பொருட்கள் வந்து இதில் வரும். இந்த கார் நல்ல மூவபிளாக இருக்குது, மூவிங்காக தான் இருக்குது, ரோலிங்காக. மாட்டு வண்டியும் அதே மாதிரி தான் மூவபிளாக இருக்குது. இன்னும் குதிரை வண்டியும் இருக்குது. அந்த குதிரை வண்டி எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. தேங்க்ஸ்.